நீங்க அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனா அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களை நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தான்டா அமர் சொல்ல போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம். அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையா கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா? நீங்க படத்திலேயே நான் பாக்குறேன், தியேட்டர்ல அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்க யாரும் புண்படுத்துறதுக்காக யாரும் பேசுனது கிடையாது. நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் என்ன குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட விதம். இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க, அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார், நான் உண்மையே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டைரக்டர்கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஓகே, கூல். ட்ரைங் டு பி a better actor. கூல். விக்னேஷ், உங்களுக்கு விக்னேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் வந்து 2 பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கதையே சொல்லாதீங்க சாரி, அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தத்தெடுக்க சொல்றீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க, சரிங்களா? நீங்கள் பெரிய ஹீரோ ஆகிட்டு உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா? நானா? இல்லை, நான் அகைன் இதுக்கு பதில் சொன்னால் கதை ரிலேட்டடாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சார் அது என்ன டிண்டர் எக்ஸ் சாலிகிராமம் ஒரு டயலாக் வருது. டிண்டர் பம்பு சாரி, ஏதோ 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 இன்ஸ்டாகிராம் சாலிகிராம், அது ஒரு ரைமிங் சார். இன்ஸ்டாகிராம் சாலிகிராம். இல்லை, சாலிகிராமில் நிறைய தம் அடிக்கிற பொண்ணுங்களை பார்க்குறோம், அதை வச்சு தான் எழுதுனீங்களா அப்படின்னு சார். இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது. கும்மடிக்கிற பொண்ணுங்களா கண்ணில் படுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் அஸ்வின் பற்றி கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இவரை பற்றி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தாக போயிடும். நான் சக்ஸஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதில் லென்த்தாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது, அவர் டோட்டலாக வேற மாதிரி உண்மையாகவே. ரைட் சார், நீங்கள் டானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க. தெரிய வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. அது ஓகே, தியேட்டர் கிடைக்கல. ஆனால் மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராமல் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் வரலாம்னு நினைக்கும் போது தான் தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அடுத்த படத்தில் 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல. நாங்கள் பெரிய ஹீரோ தான். நாங்கள் யாரையும் சும்மா கற்பனையாக நினச்சி திட்டணும் சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேரி 2 வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவரு சும்மா கற்பனையாக பேசுறாரு, அதை கட்டுக்காத கிடையாது.